எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படிங்கிற ட்ராமாவோட 6வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 5 பார்ட்டு நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதீங்க. மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படின்ற பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அதில் போய் 5 பார்ட்டி பார்த்துட்டு இது 6வது பார்ட்டாக ரொம்பவே தெளிவாக புரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை நான் கொடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து மகிழலாம். சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம 6வது பாட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம முன்னாடி பாட்டில் நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்போம். இப்போ அந்த சண்டையை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த டாய்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ரொம்பவே தேங்க்ஸ், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திஜாக்கு போய் அந்த டைல்ஸ் எல்லாம் கொடுக்குறான் ஹீரோ. கத்திஜா கேட்குறா, இந்த டாய்ஸ் எல்லாம் எனக்கு தானா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உனக்கு தான், நீயே வச்சுக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டனே கத்திஜாக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. நமக்குலாம் பொம்மையெல்லாம் வாங்கி தரானே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் அவனை வீட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சேன். இந்த டென்ஷன் பத்தாவதுக்கு அங்கேருந்து காலிங் பெல் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்திருக்காங்க. எதுக்கடா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அதிசயமா அப்படின்னு சொல்லி, சரி கதை திறந்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஹீரோ போய் கதை திறக்கிறான். அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்காரன் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், தம்பிக்காரன் அவனோட பிளேஸில் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஸ்டெப் மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் தம்பிக்காரனும் ஒரு விஷயத்தில் ரொம்பவே சேமாக இருக்கீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அது என்ன விஷயம் அது சேமாக இருக்கிறது அப்படின்னு கேட்கல, 2 பேரும் அவங்க அப்பா அம்மா பேச்சை மதிக்கிறதே மாட்டீங்க, ரொம்பவே பிடிவாதமாக இருப்பீங்க, அந்த பிடிவாதத்தால் தான் உங்கள் அம்மாவும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அப்படியே ஒரு நினச்சி பார்க்குறான், ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அது கீழே அவங்க அம்மா படுத்து கிடக்குறாங்க இறந்து. நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான் அம்மா அம்மானு, அப்படியே அழுதுட்டு இருக்கான் நடு ரோட்டில். இந்த நினைவுகள் நம்ம ஹீரோவை போட்டு தாக்குது. அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா என்னடா என்னாச்சுன்னு இல்லை, அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம பிஏ வந்துடுறான். சார் என்னாச்சு அப்படின்னு துடிச்சு போயிடுற. மேடம், ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு போனால் நான் ஹீரோவை பார்த்துக்குவேன், அவர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு மேடம் அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம ஸ்டெப் மதருக்கும் வேறு வழி தெரியல, வீட்டுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம பிஏ சொல்கிறான், என்ன சார் திரும்ப அந்த மாதிரி தலை சுற்றுது, உங்களுக்கு டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் அவங்க தம்பிக்காரனை தான் தேடி வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. சார், இதை அவங்களுக்கு சரி பண்ணணும்னா நம்ம ஹீரோயினால் தான் முடியும், பேசாமல் அவங்கக்கிட்ட நான் பேசவா, நீ எதுக்கிட்ட தேவையில்லாமல் இப்போ அவளை பற்றி பேசுகிற, அவளெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நீ விட்டுரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இந்த சைடு நம்ம தம்பிக்காரன் மும்மரமாக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான் தான் காட்டுறாங்க. அவனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ட்ராயிங்கில் அப்படியே மூழ்கி போய் வளைஞ்சிட்டு இருக்கான். அப்படியே இதை பார்க்கலே நமக்கே ஒரு வரைகிறது மேலே ஆர்வம் வரும்ல, அந்த மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து லஞ்ச் டைம் ஆயிடுதுன்னு நம்ம ஹீரோயின் லஞ்ச் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினு கேட்குறாங்க, இன்னும் ட்ராயிங்லாம் முடிஞ்சிச்சா பர்ஃபெக்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தம்பிக்கார சொல்கிறான், அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சோடனே வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஓகே கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும், நானே கன்ஃபார்ம் பார்த்துட்டே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரன் தான், அதாவது நம்ம ஹீரோ. ஓகே, இவன் வேறு ஃபோன் பண்ணுறானே எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து ஹீரோயின்கிட்ட கொடுத்து, என்ன ஆனாலும் எடுத்துடாத, அவன் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தலை ஒழிச்சு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் நம்ம தம்பிக்காரன். நம்ம ஹீரோயின்னா சும்மா இருப்பாங்களா, ஃபோனை பார்க்குறாங்க. யார், அண்ணங்காரனா, அவ்வளோதான், பேசாமல் இருக்க முடியுமா, எடுத்து அல்லோ அப்படின்னு பேசிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், உடனே தம்பிக்காரனை கிளம்பி இருக்க சொல்லு, அந்த ஃபெர்டினேட் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறாராம், அந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணுற ஃபெர்டினேட் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறதான், சீக்கிரம் அவரை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். தடுக்கணும் தானே, நான் கன்ஃபார்மாக அவரை தடுத்துட்றேன், ஒன்னாலாம் முடியாது, உடனே தம்பிக்காரனை கிளம்ப சொல்லலாம், நானும் ஒன்று போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க, உடனே நானே தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் ஃபெர்டினேட்டை தடுக்க போயிடுறாங்க. எதில் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி ஸ்கூட்டரில் தான் போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே போய் கத்தி பார்க்குறாங்க, கூவி பார்க்குறாங்க, நல்லாவே கத்துறாங்க. ஸ்கூட்டரில் எவ்வளோ வேகமாக போக முடியும், அவ்வளோதான் போக முடியும். உள்ளே இருக்கவனும் கேட்டுக்காத மாதிரியே இருக்கிறியா. நம்ம ஹீரோயினு பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வராங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணால் இங்கிட்டு நம்ம தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. அவன் மும்மரமாக அரைஞ்சிட்ருக்கான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம அண்ணங்கார ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே தம்பிக்காரன் என்னன்னா நீலாம் வந்திருக்க அப்படின்னு சொன்னேன். உடனே கிளம்புவோம் ஆர்ட் ஒர்க் எடுத்துகிட்டு, அதுக்கு கொண்டே நம்ம ஃபெர்டினேட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான்.
நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரம் சேஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே முடியாதுடா ஏலியன் பவரை பயன்படுத்தலான்னு சொல்லி அவனோட ஏலியன் பவர் பயன்படுத்தி அவங்க இருக்க எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுறாங்க. ஃப்ரீஸ் ஆக்கிட்டு அழகாக ஜாலியாக நம்ம ஹீரோயின் பொறுமையாக அந்த காருக்கிட்ட வராங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிரைவர் இருப்பாங்கள்ல அவனோட காலை பிடிச்சி பிரேக்கில் வச்சு விட்டுறாங்க. ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக்குக்கு காலை மாற்றி விட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு முன்னாடி போய் வண்டியை கவுக்க போட்டு ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த டைம் அப்படியே திரும்ப எடுத்து விட்டுறாங்க. இப்போ வண்டி கரெக்டாக ஹீரோயினை அப்படியே டிச் பண்ண மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஒரு சீன் கிரியேட் ஆகிடுது. இதே நேரத்தில் தான் நம்ம தம்பிக்காரன் என்ன காரணம் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதப்பறிச்சு திருப்பாக போயிடுறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணடிக்கிறாங்க. சும்மா தான் அப்படின்னு பொட்டுன்னு கண்ணடிக்கிறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஓகே புரிஞ்சுக்கிறான் இது ட்ராமான்னு அப்படியே நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவ்வளோ அடியெலாம் படலை அவ்வளோவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தம்பிக்காரனா போய் என்னோட ஆர்ட் ஒர்க்கு அவர்கிட்ட காட்டு ஃப்ரெண்டினட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தம்பிக்காரனும் சரி நம்ம ஆர்ட் ஒர்க்கு போய் காட்டுறான். அவர் கேட்குறாருன்னா அந்த பாப்பாவுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கல அவங்கெல்லாம் இந்த ஆர்ட் ஒர்க் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு போட்ட ட்ராமா தான் இது எல்லாமே அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் ஒத்துக்கிறான். இதை கேட்டோன்னே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. உண்மையிலுமே ஆக்சிடென்ட் ஆகலைன்னு. சரி ஆர்ட் ஒர்க்கை காமிக்குது நானும் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு அவர். நம்ம தம்பிக்காரனும் அவனோட ஆர்ட் ஒர்க்கை காமிக்கிறான். இந்த ஆர்ட் பேர் ஃபீலிங்லெஸ்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, இவனை பற்றி என்ன தான் குறை சொன்னாலும் பின்னாடி பேசினாலும் இவனை அடித்தாலும் இவன் ஒன்றுமே கண்டுக்காமல் திரும்ப போயிட்டே இருப்பான். அதான் இந்த ஆர்ட்டுக்கான அர்த்தம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஆர்ட்டை வரைஞ்சி நம்ம ஃபர்டினட்டை காட்டுறாங்க. இந்த ஆர்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனை உனக்காக கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு காம்படிஷனும் நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஃபர்டினட் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே நம்ம தம்பிக்காரனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. தேங்க்யூ சார் அப்படின்னு நம்ம சொல்கிறான் நம்ம தம்பிக்காரன். அவ்வளோதான், இதுக்கு மேலே எல்லோரும் ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. நம்ம தம்பிக்காரனும் ஹீரோயினும் உள்ளே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுலாம் வராங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ நம்ம தம்பிக்காரன் இங்கேருந்து வெளியே போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு 2 பேரும் புரியாமல் இருக்காங்களா. அது நம்ம ஹீரோ சொல்கிறான், டே கொஞ்சம் வெளியே போ, நான் கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதுனே நம்ம தம்பிக்காரன் என்ன வெளியே போகணுமா சரின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகிறான். நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப, தனியாக விட்டுட்டு போயிடாத இவங்களோட அப்படின்னு அவனுக்கு ஒரு வழியில் வெளியே போயிட்டான். நம்ம ஹீரோயினை இப்போ முன்னாடி கூப்பிட்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை முன்னாடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து உட்காந்துட்டு முன்னாடி நிறைய இடம் இருக்குல்ல, நிறைய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறான், ஒரு தடவை தான் சொல்கிறேன் ஒழுங்காக கேட்டுக்க, இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு கேட்டாரான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு. என்னடா இவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு ஹீரோயினுக்கும் ரொம்ப ஷாக்கு, ஹீரோக்குமே ரொம்ப ஷாக்கு தான். அப்படியே ஃப்ரேமை மாற்றி போடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு என்ன சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் தான் திரும்ப சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்ல, ஒழுங்காக சீக்கிரமாக யோசிச்சு எனக்கு என்னென்ன ஆன்சரை சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து நான் அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர், அதாவது இவன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் கூட, அதனால் ஹீரோட ஃப்ரெண்டுனே சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்கிறான்னா, என்ன மச்சான் எடுத்தவங்க ஊற்றணும்ல இப்படிலாம் சொல்லிடக்கூடாது, அதுக்கு நிறைய வரைமுறைகள் இருக்குடா, ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த காசு பணம் மட்டும் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கல. முட்டாள் அதுவும் தான் வேணும், ஆனால் உனக்கு நிறையா ப்ரப்போசிங் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அப்புறம் நீ எப்படி எஃபர்ட் முக்கியம்டா, எஃபர்ட் தான் பேசும், நீ போகிற எஃபர்ட் தான் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபர்ட்ஸா சரி ஓவராக அட்வைஸ் பண்ணாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் கேட்டாங்க. ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாக வராங்க, அப்படியே கத்துறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சாய் மேடம் அப்படியே பதறி திரிச்சுறாங்க. சாய் மேடம் அந்த ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டா மேடம் அப்படின்னு கத்துறாங்க. உடனே நம்ம சாய் ஓடி வந்து என்னடி சொல்கிற, உடனே இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய் உண்மையுமே ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்கல. ஆமாம் மேடம், அவன் போய் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு கேட்டான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாய் மேடம் சொல்கிறாங்க, ஒரு அழகாகவும் இருக்கார், நல்லவராகவும் இருக்கார், பணக்காரனாகவும் இருக்கார். சரி மேடம் இருந்துட்டு போட்டான், அவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரிடி உனக்கு பிடிக்கலனா நீ உடனே பிடிக்கலன்னு சொல்லிடாத, அவர் மனசு கஷ்டப்படும், அதுக்கு பதில் நீ அவரை அவாய்ட் பண்ணிடி, அவாய்ட் பண்ணால் அவரே புரிஞ்சுக்குவார் இந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, நீ இனிமேல் அவரை அவாய்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சாய் மேடம் சொல்கிறாங்க. சரி ஓகே நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க.
நம்ம ஹீரோக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரல. நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற அந்த நிமிஷம் தான் ஞாபகத்தில் இருக்குது நம்ம ஹீரோக்கு. என்ன ஆன்சர் சொல்கிற போகிறாங்க, 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற பையன் மாதிரியே நம்ம ஹீரோ இருக்கான். நம்ம பிஏக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறான், நம்ம ஹீரோயின் என்னை பற்றி அதை கேட்டாங்களா அப்படின்னு. அதுக்கு நம்ம பிஏ சொல்கிறான், இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அவங்க கூட தான் சார் இருந்தீங்க அப்படின்னு. ஓ ஆமால, சரி நீ வெய்யி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அப்படியே மணியை வேற பார்க்குறான், மணி 1:30 மேலே ஆகுது. சரி போய் நம்ம தூங்க போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ தூங்குறான். நம்ம ஹீரோக்கு தூக்கமாகவே வர மாட்டேங்குது. இதனால் தூக்கறதுனால பக்கத்தில் அலெக்ஸா ஒன்று வச்சுருப்பானா, அது சொல்லுது தூக்கறதுக்கு காதல் மோதல் நிறைய காரணம் இருக்குது, உங்களுக்கு காதல்னு தான் நினைக்கிறேன், அது ரொம்ப பழம்புதா, நீங்கள் முதல்ல அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறான் அலெக்ஸாவை. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு வந்துடுறான். நம்ம பிஏ என்னென்னமோ சொல்கிறோம், சார் அந்த ப்ராஜெக்ட் அப்படி இருக்குது, இந்த மீட்டிங் இந்த டைமில் இருக்குது அப்படின்னு. நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்காமல் இருக்கான். அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு ஏதோ மெசேஜ் வந்துருக்கா, ஏதோ கால் வந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பிஏ இன்னொரு விஷயமும் சொல்கிறான், சார் அந்த கல் ஊற்றுறீங்களே ஒரு கல், அந்த கல்லை பற்றி ரிப்போர்ட்ஸ் வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்கிறான். எதை கேட்டேனே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லுன்னு சொல்லல. அந்த கல் மிக அரிதானது, அந்த கல் பூமியிலே இல்லையா, ஏதோ வேறு கிரகத்துலேருந்து வந்த கல் மாதிரி இருக்குது சார், முறையாக ஒரு வேறு கிரகத்துலேருந்து அந்த கல்லை கண்டுபிடிச்ச ஒரே கம்பெனி நம்ம கம்பெனி தான் சார் அப்படின்னு நம்ம பிஏ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு இதை கேட்டேன்னு கொஞ்சம் ஷாக்காகவே இருக்குது. அந்த கல்லை பற்றி இன்னும் விசாரிக்க சொல்லு, அதை இப்போ எங்கே எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லு அப்படின்னு திரும்ப ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த கல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மும்மரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த கல்லை பற்றின உணர்வுகள்லாம் வருது. அப்படியே கையை ஆட்டி ஆட்டி அந்த கல்லை ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சாய் மேடம் பார்த்துட்டு என்னடி கையை ஆட்டுற, ஏதாவது வலிப்பு வந்துக்குச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சாய் மேடம் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கலையா, அந்த கல்லோட ஃபீல் தெரிலையா, எனக்கு அந்த ஒன்றுமே கேட்கலையா, ஏதாவது டிஸ்கோ சத்தமாக ஏதாவது கேட்குதா அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அன்சைடு தான் அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி அந்த வேவ்ஸை நோக்கி போயிட்டுருக்காங்க தன்னோட கல்லை கண்டுபிடிக்க. அப்படியே இந்த எங்கே தான் வேவ்ஸ் போகுதுன்னு கடைசியில் பார்க்குறாங்க. கடைசியில் எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடு ரோட்டுக்கு வந்து நின்றுருக்காங்க. அங்கே நிறைய டிராஃபிக்காக இருக்குது, காரெல்லாம் வேறு வருதா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அப்படியே நடு ரோட்டில் உட்காந்துக்கிறாங்க. நடு ரோட்டில் ஏதாவது ஒரு ஹைவேலாம் உட்காந்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே தான் வருவான். நம்ம பிஏ கூட பேசிக்கிட்டு வருவான். ரொம்ப பசிக்குது, ஹீரோயின் கடைக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு பேசிகிட்டு வரையில நம்ம ஹீரோ ஜன்னலியாக பார்க்குறான் நம்ம ஹீரோயின் தனியாக ரோட்டில் உட்காந்துருக்கிறத. என்னடா இப்படி ஹைவேல இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே ஓடி போய் ஹீரோயினை அங்கேருந்து காப்பாற்றிட்டு கொண்டு வரான். நீ என்ன மெண்டலா இப்படி நடு ரோட்டில் போய் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு தலையாட்டுறாங்க. என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கையில் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க, பேசவே இல்லை. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டுனே ஹீரோயின் ஆமாம் எனக்கும் ஒரு வேலை இருக்குது, நானும் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து எதுக்கு இப்போ அவங்களாம் பேசுகிறாங்க, நீ அவரை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு உள்ளே சொல்லிட்டுறாங்க. அப்படியே அந்த கல்லை தேடி தான் போகிறாங்க. அந்த வேவ்ஸ் எங்கே போகுதுன்னு அந்த வேவ்ஸ் கடைசியில் ஹீரோவோட கம்பெனி பில்டிங்கில் தான் போகுது. கம்பெனி பில்டிங்கில் ஏதோ ஒரு ஃப்ளோரை காமிக்குது. அந்த ஃப்ளோரு எந்த ஃப்ளோர்னு நம்ம ஹீரோயின் கரெக்டாக தெரில. அந்த ஃப்ளோரில் என்ன நடக்குதுன்னு கூட தெரில. அதனால் பக்கத்தில் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்களா, அவங்ககிட்ட அந்த ஃப்ளோரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாங்களா. அவங்க சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் அங்கே தான் நடப்பாங்க, அதாவது ரொம்பவே பெரிய ரிசர்ச்லாம் அங்கே தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்ச் நடத்துவாங்களா, அங்கே எதுக்கு என் கல் இருக்குது, சரி நம்ம போயே பார்த்துருவோன்னு சொல்லி அந்த ரிசர்ச் நடத்துகிற இடத்துக்கே நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் போகிற நேரத்துக்கு தான் அங்கே கேமராவே இருக்குமா. நம்ம ஹீரோயின் ஏலியன் பவரை யூஸ் பண்ணி அந்த கேமராவை அப்படியே பொசுக்கிடுறாங்க. சரி ஏலியன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே உள்ளேயும் போயிடலான்னு வேகமாக ஓடி போய் அப்படியே முட்டுறாங்களா. பார்த்தா அப்படியே தலையில் முட்டிக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போக முடியல. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலான்னு போய் முட்டிக்கிறாங்க, அப்பயும் போக முடியல. ஏலியன் பவர் பயனே படல. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அந்த அசிஸ்டண்ட் பேர் குப்ரி, அந்த குப்ரி கிட்ட சொல்கிறாங்க. குப்ரி இன்னைக்கு அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னா அவர் ரொம்ப ஷாக்காயிடுறா. அந்த குப்ரி சொல்லுது அப்போனா உடனே போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு வாடி நம்ம கிரகத்துக்கு போயிடலாம். அதில் தாண்டி ஒரு பிரச்சனையே இருக்குது. என்ன பிரச்சனைனா அந்த கம்பெனி வந்து ஹீரோ பேரில் இருக்குது, ஆனால் நான் ஹீரோ கூட சண்டை போட்டேன், அதனால் அந்த கம்பெனிக்குள்ளேயே போக முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி அந்த கம்பெனியில் ஹீரோ மட்டும்தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த குப்ரி சொல்லுது. அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம தம்பிக்காரனையும் நமக்கு தெரியும்ல, சரி நம்ம தம்பிக்காரன்ட்டு ஹெல்ப் கேட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா வருது நம்ம ஹீரோயினுக்கு.
இந்த சைடு நம்ம தம்பிக்காரனுக்கு அவங்க அம்மா கிட்ட சரியான லட்சம் விழுது. நான் போய் அந்த ஃப்ரெட்டி நட்டுகிட்ட பேசி எக்ஸிபிஷன் வேணான்னு யோசிச்சா நீயும் அண்ணக்காரனும் சேர்ந்து திரும்ப வேணும்னு ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம தம்பிக்காரன் மேலே. இதே நேரத்தில் தான் நம்ம தம்பிக்காரனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். நம்ம தம்பிக்காரனும் எடுத்து பேசுகிறான். நம்ம ஹீரோயினும் ஒரு ஹெல்ப் மீட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லி நம்ம தம்பிக்காரன் வேகமாக ஓடி போகிறான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்கே போகிற யார் ஃபோனில் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போகிறான். சொல்ல முடியாதா, சரி நானே தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம டிரைவருக்கு, அதாவது தம்பிக்காரன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி தம்பிக்காரன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு வந்து சொல்லு அப்படின்னு ஒரு ஆள் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே தம்பிக்காரனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம தம்பிக்காரன்லாம் வந்துடுறான். சரி என்ன ஹெல்ப்பு கூப்பிட்றது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குட்டி ஹெல்ப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என் நடக்கிற விஷயத்தெல்லாம் காருக்குள்ளே வந்து கேட்டுகிட்டே இருக்கியான் ஒருத்தன். என்னோட ஒரு பொருள் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே மாட்டிக்கிச்சு, அதை எடுக்கணும்னா உள்ளே போகணும், உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அவ்வளோதானே, அப்படின்னா சீக்ரெட்டான பொருள் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் கேட்கையில் அதாண்டா சீக்ரெட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓகே என் மூஞ்சி இருக்குல்ல, என் மூஞ்சி, அந்த மூஞ்சியை வச்சு இந்த கம்பெனியில் எங்கே வேணால் நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் அந்த ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே போனால் நம்ம தம்பிக்காரனே அங்கே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. சார் மன்னிச்சுக்கோங்க சார், உங்களை உள்ளே விடக்கூடாது, அதான் எனக்கு அந்த உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தம்பிக்காரனும் சொல்கிறான், நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் அண்ணகாரனோட தம்பி, ஹீரோவோட தம்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். தெரியும் சார், ஆனாலும் உங்களை உள்ளே விடக்கூடாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைன்னா என் வேலை போயிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அங்கே எம்ப்ளாயி. நம்ம தம்பிக்காரனுக்கு வேறு வழி தெரில, ஒரு நல்ல பிளான் போடுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக உள்ள நுழையிறது தான். ரெண்டு பேரும் அப்படியே நேரம் காத்திருந்து அப்படியே திருட்டுத்தனமாக உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. தம்பிக்காரன் உள்ளே வந்தோடனே அவ்வளோதான், சீக்கிரம் என்ன வேணுமோ எடுத்துக்க, நம்ம சீக்கிரம் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம எதாவது எடுத்தால் நம்ம திருட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இத்தனை பொருள் இருக்குல்ல, ஏதோ ஒன்று எடுத்தால் ஒன்றாகாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தம்பிக்காரன். நம்ம ஹீரோயினும் ஏதோ இடக்கு முழுக்க நோண்டி அங்கே இருந்த டேஞ்சர் அலமெல்லாம் டொயின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதைக்கிட்டன்னு நம்ம தம்பிக்காரன் என்னடி பண்ணி தொலைச்சா, வா சீக்கிரம் இங்கேருந்து போடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அவ்வளோதான், என்ன அலாம் அடித்தாலும் எல்லாம் வந்துடுவாங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் அப்படி குற்றவாளியாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ திட்டுறான், நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு திருட்டுக்கு தான் சமம், சொந்த கமெண்ட்லேயே போய் திருடுறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் நல்லாவே திட்டி விட்டுருக்கா நம்ம ஹீரோ. சரி இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் கை தூக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம தம்பிக்காரன் கை தூக்கி, நான் தான், எனக்கு ஒரு டெக்னாலஜி சம்மந்தமாக வரையதான் நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் ஒரு பிட்டை போட்டு விட்றான். நம்ம ஹீரோ சொல்கிறான், டெக்னாலஜி சம்மந்தமாக வரையறதுக்கு எதுக்கடா அங்கே போய் தொலைகிற, என்கிட்ட சொல்லியிருந்தால் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, அதுவும் இவ்வளோ கூட்டிகிட்டு வீரா அங்கே போகிற, வெள்ளங்கம் ஆயிடுச்சு வர அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி விட்றான். சரி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனை சொல்கிறான் ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம தம்பிக்காரனை கம்பெனி கோடியிலே விடலையா, இந்த நியூஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால உடனே அவங்க அம்மா ஹீரோவோட ரெண்டாவது பிஏ இருக்காங்களா, அதாவது இவங்களோட தம்பி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம தம்பிக்காரனே உள்ளே விட மாட்டேன்ட்டு அந்த ஹீரோ, உடனே அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணலான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு ஆள் வச்சிட்றாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து, நான் வந்துட்டு சில விஷயங்கள் கேட்கணும், ஒரு நிமிஷம் இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னை பிடிக்காததுக்கு காரணம் தம்பிக்காரன் தானே, உண்மையை சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, எனக்கு தம்பிக்காரன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உங்களே மாதிரியே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு இப்போ தான் சந்தோஷம் வருது, நான் கூட நீ தம்பிக்காரன் லவ் பண்ணிட்டு நினச்சேன், இனிமேல் பாரு என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாக உன்ட்ட காட்டுறேன், என் எஃபர்ட் எப்படி இருக்குன்னு நீ பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம பிஏட்ட தான் சொல்கிறான். நம்ம பிஏவும் நல்லா லவ் ட்ராமாஸ், லவ் கே ட்ராமாஸ், லவ் புக்ஸு, எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறவங்க புக்ஸு எல்லாத்தையும் நம்ம ஹீரோக்கு வாங்கி தரோம். நம்ம ஹீரோவும் நைட்டு ஃபுல்லாக படித்து பார்க்குறான். காஃபி கடையில் ப்ரப்போஸ் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் நிறையா இது இருக்குது. ஒரு தலைவாணியாக ஹீரோயின் நினச்சி அதை அப்படியே கீழே போட்டு, அன்பே கூடிய சீக்கிரம் நீ என்னோட லாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கல நம்மள விழுந்து சிரிப்போம். என்னடா தலைவாணியை பிடிச்சதை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி தான் நமக்கு தோணும். நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கான். நாளைக்கு பாரு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ரெடியாக இருக்கான். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதோ 7 சக்தியை அந்த கல்லை இப்போ உணர முடியல, என்னென்னு தெரில அவங்களால. சரி அப்படி சாய் மேடம் கூப்பிட்றாங்க, இங்கே வந்து சர்வ் பண்ணுறீங்க, நிறைய பேர் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரின்னு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. இந்த நேரம் பார்த்து ஓய் செல்ஃபி அப்படின்னு ஒரு சவுட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான் பொக்கேவோட. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண தான். நம்ம அப்படியே ஹீரோயினை பார்த்து ஒரு சிரிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண வரான்.
ப்ரப்போஸ் பண்ணுறவரை கரெக்டாக இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. நான் உங்களுக்கு 7வது எபிசோடை நாளான்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் பாருங்கள், அப்போ தான் இதோட கதையோட விளக்கம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ரைட்டு, இந்த எபிசோடு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்டில் சூப்பர் ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்ருங்க. எனக்கு ரொம்பவே என்கேஜிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. மறக்காமல் பக்கத்தில் இருக்க வெள்ளிக்கன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்து மகிழலாம். சரி, இங்கே இன்றைக்கான வீடியோலேருந்து விடைபெற வேண்டிய நேரமாகிடுச்சு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.